ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது. ஆலயம் தொழுவது சாலமோன் என்று, அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழவுள்ளதான் சனி பெயர்ச்சி. நான் சொல்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனி பெயர்ச்சியுடைய தேதி தான் 20/12/23. அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பயிற்சி. மாலை சுமார் 5:20 சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பயிற்சி. இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த பயிற்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களோட நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, சார் 7.5 சனி வந்து யாருக்கு முடியுது, யாருக்கு 7.5 சனி ஆரம்பிக்கு, இது ஒரு குழப்பமாகவே இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல 7.5 சனி அப்படின்னா 7.5 வருடங்கள், அதை வந்து 3ஆக பிரிக்கணும். 2.5 2.5 இந்த 3 2 சேர்ந்தது தான் 7.5. 2 5 5 2 7.5. இந்த 3 வந்து விரைய சனி, ஜென்ம சனி, பாதச்சனி என்ற அந்த 3 விஷயங்களை கடக்கணும். 2 2 3 2 கடக்கணும். அந்த வகையில் யாருக்கு 7.5 சனி முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தனுசு ராசிக்கு 7.5 சனி முடியுது. இது வரைக்கும் அவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருந்தது, இப்போ முடியுது. மகர ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து பாதச்சனியாக வருகிறார். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் ஜென்ம சனியாக வருகிறார். மீன ராசியை பொறுத்த மட்டும் விரைய சனியாக வருகிறார். அதாவது மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 வருஷத்துக்கு அந்த 7.5 சனி இருக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த 2.5 வருஷம் தான். 2 வருஷத்தோட இந்த 7.5 சனி முடியுது. கும்ப ராசிக்கு 5 ஆண்டுகள் இருக்கும். மீன ராசிக்கு இப்பதான் 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த 7.5 வருடங்கள் அவங்க 7.5 சனியை அனுபவிப்பாங்க. இந்த 7.5 சனியினோடனே பயந்துட வேண்டாம். இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயரை வணங்க இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் கெடுதல்கள் விலகும். ஏற்கனவே நம்ம 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக சனி பயிற்சினால என்ன மாதிரியான பலாபலன்கள், நன்மை தீமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனியாக நம்ம வீடியோ வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதில் வந்து 7.5 சனி யாருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி.